ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நெறைய பேர் யூடியூப்ல போட்டுருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஃபைனல் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டுட்ருக்காங்க. ஆனா, இதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்றது தான் உண்மை. இதில நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்தாலே தெரியும். வெறும் 4 மேட்ச்ல ஜெயிச்சுட்டு 8 பாயிண்ட் வச்சுக்கிட்டு எப்படி அந்த டீம் வந்து ஃபைனலுக்கு போகும்? வெறும் வியூவர்ஸ்க்காகவும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இதே மாரி பொய்யான தகவல்லாம் பரிமாற வந்து நம்ம அடுத்தவங்களோட நேரத்த வீணாக்கறதுக்கு சமம். இப்ப இருக்க பாயிண்ட்ஸ் டேபிள பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெளிவா புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ், லாகூர் சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 3 டீமும் வந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆர்சிபி வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ஸ்ல 4வது இடத்துல இருந்தாலும், அதோட ரன் ரேட் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. மைனஸ் இப்போ 0.115 இதில வச்சிருக்காங்க. அதுவே 5வது இடத்துல இருக்க டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, 6 மேட்ச் 12 மேட்ச்சுக்கு விளையாண்டுருக்காங்க. அதில 6 மேட்ச் ஜெயிச்சு, 6 மேட்ச் தோத்து, ரன் ரேட்ஸ ப்ளஸ்ல வச்சிருக்காங்க. இது வந்து ஆர்சிபிக்கு கொஞ்சம் பயத்த ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு வந்து பெரிய மைல்கல்லா இருக்கிறது வந்து குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச். அதுதான் அவங்களோட 14வது மேட்ச். அது மட்டும் இல்ல, அந்த மேட்ச்ல தோத்துட்டாங்க அப்படின்னா, இந்த சீசன்ல கடைசி மேட்ச் அவங்களுக்கு அதுவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அடுத்து வர 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் அவுட் டீம்ஸ். இந்த சீசனோட ஃபார்ம் அவுட் டீம்ஸ். அதாவது மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் இந்த 2 டீம் கூட தான் அவங்க அடுத்த 2 மேட்ச் விளையாட போறாங்க. இதில 2 மேட்ச் அடுத்த 2 மேட்ச்லயும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்ல பிரகாசமாவே இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ், லாகூர் சூப்பர் ஜெயண்ட்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 4 டீமும் பிளே ஆஃப்ல விளையாடும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. 4வது இடத்துல இருக்க ஆர்சிபியே பிளே ஆஃப்ல விளையாடாத போது எப்படி 9வது இடத்துல அதுவும் 4 நாள் வெற்றியா வச்சுக்கிட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப்ல விளையாடும்? கேட்கறவன் கேனையா இருந்தா எத வேணா சொல்லுவாங்க அப்படின்றது நம்ம ஊர்ல இருக்க சில யூடியூபர்ஸ்க்கு சிஎஸ்கே ஃபைனல் போகும். அதுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள கூட விட்டுறலாங்க. அதுக்கு கீழ வீடியோ கமெண்ட் பண்றாங்க பாருங்க. சிஎஸ்கே இஸ் பெஸ்ட். சிஎஸ்கே தான் ஃபைனல்ல ஜெயிக்க போகுது. சிஎஸ்கே தான் கப் அடிக்க போகுதுன்னு. ஒருத்தவங்க மேல கண்மூடித்தனமா அன்பு வச்சிருந்தா அவங்களோட குறை தெரியாது அப்படின்றது உண்மைதான் போல இருக்கு. ஓகே நண்பாஸ், கண்டிப்பா இந்த வருஷம் ஃபைனலுக்கோ இல்ல பிளே ஆஃப்குள்ளேயோ நம்ம சிஎஸ்கே போறது இல்ல. ஆனாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இதுவரையும் கப்பையா வாங்காத டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், லாகூர் சூப்பர் ஜெயண்ட்ஸ் இந்த 3 டீமுமே வந்து பிளே ஆஃப்ல விளையாட போறாங்க. இந்த 3 டீம்ல ஏதாச்சும் ஒரு அணி ஃபைனல்ல வென்றா இந்த சீசன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.